Hello dear children, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 4th standard English workbook term 1ல இருக்கக்கூடிய 9th lessonக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். My first story அப்படினா 9th lessonக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். So without wasting any more time, let's get into the video. First exercise நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா match each set of sentences with the picture and fill in the blanks கொடுத்திருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம அந்த என்ன பிளேஸ்னு கெஸ் பண்ணி அந்த ஆன்சர் எழுதி நம்ம அந்த பிளேஸோட பிக்சர் கூட நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, we can see the big waves here, we can play with the sand here, what place is it அப்படி கேட்டிருக்காங்களா. நமக்கு எங்கே இருக்கும் பிக் வேவ்ஸ், சாண்ட்லாம் எங்கே இருக்கும், will see big waves, we'll see big waves in the beach, right? பீச்சில் தான் sand big waves தான் இருக்கும். ஸோ it is a beach அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பீச் கூட நம்ம அந்த பிக்சர் கூட மேட்ச் பண்ணிக்கிறோம். செகண்ட் இருக்கிற பிக்சருக்கு தான் பீச் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, we can see tall trees here, many birds and animals live here, what place is it அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ டால் ட்ரீஸ், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்குமா. ஸோ இட்ஸ் ஃபாரஸ்ட் எழுதிட்டு நம்ம ஃபாரஸ்ட் பிக்சர் கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது, தேர்ட் பிளேஸில் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக. ஸோ அது கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக we go there for treatment, we can see doctors and nurses, what place is it. ட்ரீட்மெண்ட் நம்ம எங்கே இருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் நம்ம அங்கே தானே பார்ப்போம் ஹாஸ்பிட்டலில். ஸோ இட்ஸ் அ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எழுதிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் பிக்சர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே ஜெயண்ட் வில், நெக்ஸ்ட் பலூன்ஸ், இது எல்லாமே எங்கே இருக்குது, இந்த குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கும் போதே நம்ம என்ன தெரியுது, எக்ஸிபிஷன் பிக்சர்னு தெரியுதா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிக் த சென்டென்ஸ் அண்ட் தட் டஸ் நாட் டாக் அபவுட் த பிக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சென்டென்ஸ் வந்து அந்த பிக்சர் பற்றி பேசல, அந்த சென்டென்ஸை நம்ம டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, we can see elders, children and some animals in cages, we can see a giant wheel, people and shop, we can see some shops and balloons அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தாவே தெரியுது ஹியர் நமக்கு ஷாப்ஸ், பலூன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம இந்த பிக்சர் பற்றி தான் பேசுது. நெக்ஸ்ட் ஜாயிண்ட் வீல், பீப்புள், ஷாப்ஸ் எல்லாமே இருக்குதுன்னா ஜாயிண்ட் வீல் இருக்குது, பீப்புள் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எல்டர்ஸ், சில்ட்ரன், சம் அனிமல்ஸ் அண்ட் கேஜஸ் கொடுத்துருக்காங்க. எல்டர்ஸ் இருக்காங்க, சில்ட்ரன் இருக்காங்க, ஆனால் சம் அனிமல்ஸ் அண்ட் கேஜஸ்னு கொடுத்துருக்கப்ப நமக்கு இங்கே அனிமல்ஸுமே இல்லை, கேஜஸில் எதுவுமே அனிமல்ஸுமே இங்கே இல்லை. ஸோ நம்ம அது வந்து அதுதான் இந்த பிக்சர் பற்றி பேசல. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் த நேம்ஸ் ஆஃப் எனி 3 things யூ see in the picture கேட்டிருக்காங்க. இந்த 3 things நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே நம்ம என்ன எழுதிருக்கோம்னா ஜெயண்ட் வீல், பலூன்ஸ், ஷாப்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். நீங்கள் எந்த 3 things வேணால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் த கேர்ள் பாய் ஃப்ரம் த மேன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேர்ள் வந்துட்டு மேன் வாட் ஆர் ஷீ பையிங் அப்படின்ட்டு இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஷீ இஸ் பையிங் பலூன்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம என்ன எழுதிக்கிறோம், அந்த கேர்ள் பாய்ஸ் அ பலூன் ஃப்ரம் த மேன் அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் கிவ் அ சூட்டபிள் டைட்டில் ஃபார் த பிக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைட்டில் இந்த பிக்சருக்கான ஒரு டைட்டில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம என்ன டைட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸைட்டிங் எக்ஸிபிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இதுக்கு என்ன வேணுமே கொடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டைட்டில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசேஜ் படிச்சுட்டு நம்ம ஆன்சர் கொஸ்டின் பண்ணுவோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே. ஃபர்ஸ்ட் நிலா கோஸ் டு அ பிளேஸ், தேர் ஷி கலெக்ட்ஸ் பெபிள்ஸ் அண்ட் கேச்சஸ் ஃபிஷ், தென் ஷி sails on a boat அப்படின்னு கொடுத்துட்டு அதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வேர் டஸ் நிலா கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன, நிலா கோஸ் டு அ பீச். இங்கே இதை வச்சு நமக்கு தெரியுது பெபிள்ஸ், கேச்சஸ் ஃபிஷ், sails on a boat அப்படின்னா என்னது, எங்கே இருக்கும் இதெல்லாம் அப்படின்னா பீச்சில் தானே இருக்கும். ஸோ நிலா கோஸ் டு அ பீச் அப்படின்னு எழுதிக்கிறோம். வாட் டஸ் ஷீ டூ தேர் அப்படின்னா ஷீ இங்கே இருக்குதா, தேர் ஷீ கலெக்ட்ஸ் பெபிள்ஸ் அண்ட் கேச்சஸ் ஃபிஷ்னு இருக்குது, தென் ஷீ sails on a boatனு இருக்குது. நீங்கள் இது ரெண்டுமே எழுதிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று கூட எழுதலாம். இங்கே நம்ம ஷீ கலெக்ட்ஸ் பெபிள்ஸ் அண்ட் கேச்சஸ் ஃபிஷ் அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜான் கோஸ் டு அ பிளேஸ், தேர் ஹி பிளேஸ் ஆன் அ ஸ்விங், ஸ்லைட் அண்ட் அ சீசா, he sees many colorful flowers, he enjoys a lot and feels happy அப்படி கொடுத்துருக்காங்க. where does John go அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜான் கோஸ் டு அ பார்க் அப்படின்னு இருக்கும். எங்கே ஸ்விங், ஸ்லைட், சீசா எல்லாமே எங்கே இருக்கும், நமக்கு பார்க்கில் தானே இருக்கும். ஸோ ஜான் கோஸ் டு அ பார்க் அப்படின்னு எழுதிக்கிறோம். how does John feel there அப்படின்னா John enjoys a lot and feels happy there. இங்கே கொடுத்துருக்காங்களா லாஸ்ட் சென்டென்ஸில் he enjoys a lot and feels happy. ஸோ John enjoys a lot and feels happy there அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Parveen goes to a place, there she rides on a giant wheel, she tastes candies and ice cream, she buys mini toys and eats a big appalam அப்படி கொடுத்துருக்காங்க. where does Parveen go அப்படின்னு கேட்டிருக்காங்க. Parveen goes to an exhibition அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ நமக்கு எங்கே இருக்குது, ஜெயண்ட் வீல் எல்லாமே, ஜெயண்ட் வீல் பார்த்தாவே நமக்கு தெரியும். இந்த பிக் அப்பளம், ஜெயண்ட் வீல், ஐஸ்கிரீம், டாய்ஸ்லாம் எங்கே இருக்கும், எல்லாமே எக்ஸிபிஷனில் தானே கிடைக்கும். ஸோ Parveen goes to an exhibition எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் மெனி. மெனி அப்படின்ற வேர்டுக்கான ஆப்போசிட் எழுதி சொல்லியிருக்காங்க. மெனிக்கான ஆப்போசிட் என்னது, ஃபியூ. த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் மெனி இஸ் ஃபியூ அப்படின்னு எழுதிக்கிறோம்.
சம்ம இதெல்லாம் ஃபியூ எழுதலாம். நம்ம இங்கே ஃபியூ எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ ரீட் இட், யூ ஆல்சோ கேன் ரீட் along with me. Last week Geeta's family went on a trip. They felt happy to spend time in the mountain. Before the trip they packed their food, clothes and water bottles. When they arrived at the mountain, they built a tent in a safe place. Then they visited the waterfalls and valleys in the mountain. It was very beautiful. At night they stayed in the tent. They heard some animals' cries at midnight and felt scared. So they did not come out of the tent and spent the whole night in the tent. Finally they came home happily. இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அது பார்க்கலாம். வேர் டிட் கீதாஸ் ஃபேமிலி கோ டிக்கெட்? கீதாஸ் ஃபேமிலி எங்கே போனாங்க டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு எங்கே போனாங்க? கீதாஸ் ஃபேமிலி தே வெண்ட் டு ஸ்பெண்ட் டைம் இன் மவுண்டைன். ஸோ கீதாஸ் ஃபேமிலி வெண்ட் டு த மவுண்டைன் அப்படின்றத டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் டு தே டூ பிஃபோர் த ட்ரிப்னு கேட்டிருக்காங்க. வாட் டு தே டூ பிஃபோர் த ட்ரிப் இங்கே கொடுத்துருக்காங்களா. பிஃபோர் த ட்ரிப் தி பேக் தேர் க்ளோத்ஸ், ஃபுட் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தி பேக் தேர் திங்ஸ் அப்படின்றத செகண்ட் ஒன்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வாட் மேட் தம் ஃபீல் ஸ்கேர்ட் டிக்கெட்னு கேட்டிருக்காங்க. வாட் மேட் தம் ஃபீல் ஸ்கேர்ட்னா இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்களா. தே ஹர்ட் சம் அனிமல்ஸ் க்ரைஸ் அட் மிட் நைட் அண்ட் ஃபெல் ஸ்கேர்ட். மிட் நைட் அனிமல்ஸ் க்ரைஸ் தான் என்னது, த க்ரைஸ் ஆஃப் அனிமல்ஸ் தான் அவங்களுக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ வாட் மேட் தம் ஃபீல் ஸ்கேர் அப்படின்னா த க்ரைஸ் ஆஃப் அனிமல்ஸ். தென் விச் சென்டென்ஸ் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, தி ஸ்டேட் இன் த டென்ட் அட் நைட்டு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கரெக்ட் பிகாஸ் தி ஸ்டேட் இன் டென்ட் ஒன்லி. தென் they reached the mountain by bicycle னு கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட்டில் they visited waterfalls and valleys in the mountain கொடுத்துருக்காங்க. they visited waterfalls and valleys in the mountain கொடுத்துருக்காங்க. and they stayed in tent அப்படின்னு மீன் see they built a tent in safe place அப்படின்னு அங்கேயும் கொடுத்துருக்காங்களா. ஸோ they stayed in டென்ட்டுமே கரெக்டு, they visited waterfalls and valleysமே கரெக்ட். எது கரெக்ட் இல்லை அப்படின்னா அதே ரீச் த மவுண்டன் பை பைசைக்கிள் அப்படின்றத கரெக்டில். ஸோ அதை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ரீரைட் த சென்டென்ஸ் யூசிங் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. தே கேம் ஹோம் ஹாப்பிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்பிலி அப்படின்றதோட ஆப்போசிட் என்னென்னா தே சேட்லி. ஸோ இதை வந்துட்டு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். தே கேம் ஹோம் சேட்லி அப்படின்னு எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ், வாட் வில் யூ டூ வித் தெம் ரைட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வாட்டர் பாட்டில், ஐ யூஸ் திஸ் டு ஃபில் வாட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் திஸ் ட்ராவல் பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ட்ராவல் பேக், ஐ பேக் மை திங்ஸ் இன் திஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் ப்ரஷ் அண்ட் டூத் ப்ரஷ் அப்படி எழுதியிருக்கோம். சாரி தீஸ் ஆர் பேஸ்ட் அண்ட் டூத் ப்ரஷ் அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஐ யூஸ் திஸ் டு ப்ரஷ் மை டீத் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கேமரா பிக்சர் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ கேமரா, ஐ டேக் ஃபோட்டோஸ் யூஸிங் திஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வாலெட் கொடுத்துருக்காங்க, மணி பர்ஸ். ஸோ திஸ் இஸ் அ வாலெட், ஐ கீப் மணி இன் திஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ டார்ச் லைட், ஐ யூஸ் திஸ் டு see in the dark அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஹெல்தி ஃபுட்ஸ், ஐ ஈட் திஸ் டு பி ஹெல்தி அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் சூஸ் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. அஞ்சலி woke up at 6 o'clock, அஞ்சலி woke up in 6 o'clockனு. ஆக்சுவலி ப்ரிப்போஷன்ஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அட் இன்னுட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா அட் அண்ட் இன், அதாவது நமக்கு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லும் போது அட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அஞ்சலி woke up at 6 o'clock அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மை கிராண்ட்ஃபாதர் கம்ஸ் ஹோம் அட் மண்டே, மை கிராண்ட்ஃபாதர் கம்ஸ் ஹோம் ஆன் மண்டே. ஸோ இங்கே வந்துட்டு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஆன் மண்டே அப்படின்றத கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்பெசிஃபிக் டே சொல்லும் போது நம்ம ஆன் சொல்லுவோம், ஸ்பெசிஃபிக் டைம் வந்துட்டு அட் யூஸ் பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக் டேக்கு ஆன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராதா வாஸ் born in January 2023, ராதா வாஸ் born on January 2023 அப்படின்னு இருக்கும். வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம இந்த ஜான்வரி அப்படின்றது ஒரு மந்த் ஃபுல்லாகவே நமக்கு குறிக்குது. ஸோ அது வந்துட்டு நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஜான்வரி, ஸோ அதுக்கு வந்துட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஆன் எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் ஒரு டே சொன்னால் மட்டும்தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒரு இயரோ மந்த்தோ சொல்கிறோம் அப்படின்னா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ராதா வாஸ் born in January 2023 அப்படின்றத கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the train reaches the station at 9 AM, the train reaches the station on 9 AMனு கொடுத்துருக்கோம். ஆன் வந்துட்டு நம்ம டேட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும், டைமுக்கு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்கிறப்ப நம்ம ஆட் தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் the train reaches the station at 9 AM அப்படின்றத கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் 14th November, சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட்டட் at 14th November சொல்லியிருக்கோம். ஆட் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக் டைமுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே டேட் சொல்லியிருக்கோம், ஸ்பெசிஃபிக் டே ஒன் பர்டிகுலர் டே சொல்லியிருக்கனால ஆன் தான் வரும். ஸோ ஆன் 14th November அப்படின்றத கரெக்ட் வரும். நெக்ஸ்ட் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் இந்த பிளாங்க்ஸ்னு கேட்டிருக்காங்க. இங்கேயுமே ப்ரிப்போசிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் ஒன் ஐ கோ ஃபார் அ வாக் டேஷ் த மார்னிங் வித் மை ஃபாதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேஷ் த மார்னிங் வித் மை ஃபாதர் இன் த மார்னிங், பிகாஸ் மார்னிங் இஸ் அ பீரியட் ஆஃப் டைம், ரைட்? மார்னிங் வந்துட்டு ஒரு செஷன், மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் அப்படின்ட்டு ஒரு செஷன். ஸோ மார்னிங்கிறது ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஸோ அதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம்.
I go for a walk in the morning with my father. Next one, my school starts dash 8 o'clock in the morning. Specific time நாவே என்ன சொன்னா at யூஸ் பண்ணணும்னு சொன்னா, so my school starts at 8 o'clock in the morning. Next one பார்த்தீங்கன்னா we go to dance class dash Mondays அப்படின்னா on Mondays. So every specific day, Mondayன்றது ஒரு specific day, so on யூஸ் பண்ணுறோம். We go to the dance class on Monday. Mohan plays with his friends dash the weekend அப்படின்னா in the weekend. Weekendனா it says, you can say about Saturday and Sunday, the end of the week அந்த செஷன் தான் சொல்லுது. ஸோ பீரியட் ஆஃப் டைம், ஸோ டேஸ் சொல்கிறதுனால in. Mohan plays with his friends in the weekend. So my grandfather built this house dash 1994 அப்படின்னா in 1994. ஸோ 1994 ஒரு வருஷத்தை ஃபுல்லாமே குறிக்குதா. ஸோ அதை வந்துட்டு ஸோ இட்ஸ் பீரியட் ஆஃப் டைம், இயர் ஃபுல்லாக சொல்கிறதுனால in சொல்கிறோம். My grandfather built this house in 1994. நெக்ஸ்ட் ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. இனிமேல் நமக்கு ப்ரிப்போசிஷன்ஸ் தான் ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிப்போசிஷன்ஸை மாற்றி நம்ம சென்டென்ஸ் ரீரைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், முல்லை ஹேஸ் அ மீட்டிங் இன் 5th ஏப்ரல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5th ஏப்ரல் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் நாள். 5th ஏப்ரல் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டே கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் டே அப்படின்றதுனால நமக்கு ஆன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கு பதிலாக நம்ம ஆன் எழுதிக்கிறோம். முல்லை ஹேஸ் அ மீட்டிங் ஆன் 5th ஏப்ரல் அப்படின்னு எழுதிக்கிறோம். டாம் செலிப்ரேட்ஸ் ஹிஸ் பர்த்டே ஆன் 6:30 PM அப்படின்ட்டு இருக்குது. ஆன் ஸ்பெசிஃபிக் டேக்கு மட்டும்தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் டைமுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அட் யூஸ் பண்ணணும். ஸோ ஆனுக்கு பதிலாக அட் மாற்றிக்கிறோம். டாம் செலிப்ரேட்ஸ் ஹிஸ் பர்த்டே at 6:30 PM அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹரிணி ஸ்டார்டட் அ நியூ ஷாப் ஆன் 2020. ஆல்ரெடி பார்த்தா 2020 இஸ் அ இயர், பீரியட் ஆஃப் டைம் இல்லை பீரியட் ஆஃப் டேஸ் அப்படின்னா ஒரு டைம் பீரியட் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இன்னும் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஹரிணி ஸ்டார்டட் அ நியூ ஷாப் இன் 2020. ஸோ 2020ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமில் ஒரு இயர் ஃபுல்லாத்துமே அது எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிணி ஸ்டார்டட் நியூ ஷாப் இன் தான் வரும், இன் 2020 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ரீமா பிளான்ஸ் அ ட்ரிப் இன் சண்டே வித் ஹர் ஃபேமிலி. சண்டேன்ற ஒரு ஸ்பெசிஃபிக் டே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக் டேனா ஆன் தான் யூஸ் பண்ணும். ரீமா பிளான்ஸ் அ ட்ரிப் ஆன் சண்டே வித் ஹர் ஃபேமிலி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தீபா கோஸ் ஃபார் அ பார்ட்டி இன் 7 PM to night அப்படி கொடுத்துருக்காங்க. 7 PM இன்னுன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டே ஆர் டைமுக்கு தானே யூஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்துட்டாங்க, பர்டிகுலர் டைம் அப்படின்னா நம்ம அட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தீபா கோஸ் ஃபார் அ பார்ட்டி at 7 PM to night அப்படின்னு எழுதிக்கலாம். read the passage and fill in the blanks. திரும்பியும் வந்துட்டு நமக்கு in or on or at யூஸ் பண்ணி prepositions யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கவிதாஸ் ஃபேமிலி பிளான் a trip dash the weekend அப்படின்னா வீக்கெண்டுமே என்னது, in the weekend is the correct answer. In the weekend to her grandfather's house. They went there to celebrate their grandfather's birthday dash 15th August அப்படின்னா on 15th August. 15th August specific day, so on will be the right answer there. They started their journey dash 6 AM அப்படின்னா at 6 AM because it's a specific time, so we'll use at here. And 6 AM dash the morning அப்படின்னா in the morning because morning is a period of time, so in அப்படின்ட்டு போட்டுக்கிறோம். Like they had their breakfast dash 9 AM in the hotel அப்படின்னா at 9 AM because it is a specific time, so at போட்டுக்கிறோம். Next, on the way they brought some gifts for her grandfather. Finally they reached the village dash 6 PM at 6 PM. very good. Dash the evening அப்படின்னா in the evening. ஸோ மார்னிங் நைட் ஈவினிங் அப்படின்ற டைம் பீரியட்லாம் சொன்னால் இன் யூஸ் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக் டைம்னா அட் யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஸ்பெசிஃபிக் டேட்னா ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக் டே பற்றி சொன்னிச்சு அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இவ்வளோதான். வெரி சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர். So then they had the birthday celebration dash 8 PM na at 8 PM they ate a tasty meal at night. But dash next one, circle the correct word for the picture அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நமக்கு கடல் பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க, சி. ஸோ ரெண்டு சி கொடுத்துருக்காங்க, SEAC SEEC. அப்படி SEEC அப்படின்னா நம்ம பார்க்கறது தான் சொல்லுவோம், பார்க்கறது தான் சி சொல்லுவோம். SEAC அப்படின்றது தான் கடலை வந்துட்டு குறிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர், ஸோ அதை ரவுண்ட் பண்ணிக்கிறோம், சர்க்கிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு சன் ரெண்டு கொடுத்துருக்காங்க, SUN சன் SON சன் அப்படி ரெண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு நமக்கு சூரியன் பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சூரியன் வந்துட்டு SUN சன்னு தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். SON சன் அப்படின்றது ஒரு டாட்டர் சன், ஒரு மேல் சைல்டு குறிக்கிறதுக்கு தான் இந்த SON சன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹேர் கொடுத்துருக்காங்க, HAIR ஹேர் HAI ஹேர். இந்த ஒரு டைப் ஆஃப் ரேபிட் மாதிரி இருக்கிறது தான் ஹேர்னு சொல்லுவோம், HARE ஹேர் சொல்லுவோம். இந்த HAIR ஹேர் அப்படின்றது வந்துட்டு எது சொல்லுவோம் அப்படின்னா தலைமுடியை தான் இது சொல்லுவோம், ஸோ இது வராது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பேர் அப்படி கொடுத்துருக்காங்க ரெண்டு. இந்த PIR பேர் அப்படின்றது ரெண்டு 2 திங்ஸ் சொல்கிறது பேர்னு சொல்லுவோம். பேர் ஆஃப் சிசர்ஸ்,
பேர் ஆஃப் பென்சில்ஸ் அப்படின்ற 2 விஷயத்த சொல்கிறது போது சொல்லுவோம். ஸோ இது வராது. நம்ம பிஏஆர் அப்படின்றது அந்த பியர் ஃப்ரூட்டை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃப்ளார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோர் FLOUR ஃப்ளோர் தான் மாவை குறிக்கும். இந்த FLOWR ஃப்ளவர் வந்துட்டு பூவை குறிக்கும். ஸோ இது வராது, ஃப்ளார் தான் வரும். ஸோ இது சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் கொடுத்துருக்காங்க. ஐஸ் தான் இந்த ஐஸ் கட்டி குறிக்குது. ஸோ ஐஸ் இது சர்க்கிள் பண்ணிக்கிறோம். இந்த EYES வந்துட்டு கண்களை குறிக்கும். ஸோ இது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சரை பார்த்து கரெக்ட் சென்டென்ஸ்க்கு நம்ம டிக் பண்ண போகிறோம். ஸோ ரோசி ப்ளூ கலர்ஃபுல் பலூன்ஸ், ரோசி ப்ளூ கலர்ஃபுல் பலூன்ஸ்னு இருக்குது. BLUE ப்ளூ இருக்குது, BLEW ஒன்று இருக்குது. BLUE அப்படின்னா ப்ளூ கலரை சொல்லுது. ஸோ இந்த BLEW ப்ளூ எது சொல்லுது அப்படின்னா ப்ளோ அப்படின்றதோட பாஸ்ட் டென்ஸ் தான் BLEW ப்ளோ. இந்த ப்ளோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் ப்ளூ அப்படின்னா ஊதுறது. ஸோ இது பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ரோசி ப்ளூ கலர்ஃபுல் பலூன்ஸ், ரோசி கலர்ஃபுல்லான பலூன்ஸை ஊதுனா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதுதான் செகண்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹீ ரைட்ஸ் அ போயம்னு கொடுத்துருக்காங்க. WRITES ரைட்ஸ் அப்படின்னா எழுதுறது, ரைட்னா இது வந்துட்டு ரைட் சைடு சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் இந்த பிக்சருக்கான கரெக்ட் மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் யூ ஷுட் பி குவைட் இன் த லைப்ரரி. BEE ரெண்டுமே வந்துட்டு பீன்னு தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பி எது சொல்லுவோம் அப்படின்னா தேனி தான் வந்து பி சொல்லுவோம். ஸோ இது வராது, பி குவைட் அப்படின்றது தான் கரெக்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒனுக்கு டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஐ saw a deer on the road. அப்படி டியர்னு கொடுத்துருக்காங்க. இந்த DER வந்துட்டு நம்ம லவுட் ஆன்சர் சொல்கிற போது சொல்லுவோம். தேங்க்யூ மை டியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. டியர் ஃபாதர் லெட்டர் எழுதும் போது டியர் ஃப்ரெண்ட் அப்படியே சொல்கிறோம்ல, அதுக்கு இந்த டியர் லவுட் ஆன்சரை நம்ம கால் பண்ணும்போது இது சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டீர் அப்படின்றது ஒரு அனிமல். இந்த டீர் தான் இந்த மானை வந்துட்டு குறிக்குது. ஸோ ஐ saw a deer on the road அப்படின்னு இது தான் இருக்குது. ஸோ இதை டிக் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மாலா கேவ் அ பீஸ் ஆஃப் கேக் டு ஹர் ஃப்ரெண்ட். ரெண்டு இருக்குது. இந்த PIECE அப்படின்றத ஒரு பீஸ் அப்படின்றத குறிக்கும். பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் கேக் கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் PEACE இந்த பீஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம் பீஸ். ஸோ இது வராது, ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஒன். ஸோ டிக் பண்ணிக்கிறோம். த நைட் ரோட் த ஹார்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. இந்த NIGHT நைட்னா இரவு, நைட்டு தான் சொல்லுது, நைட் டைம். நெக்ஸ்ட் KNIGHT இந்த நைட்டு தான் வந்துட்டு யாரை சொல்லுது அப்படின்னா சோல்ஜரை சொல்லும். ஸோ செகண்ட் ஒன்று தான் அதுக்கான கரெக்ட். த நைட் ரோட் ஹார்ஸ் அப்படின்றத இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் த சென்டென்சஸ் யூசிங் த கரெக்ட் வேர்டு இருக்குது. சேம் இதே மாதிரி சேம் ப்ரொனன்சியேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நவீன் ate fruit salad in the morning. 8னு கொடுத்துருக்காங்க. 8நாவே உங்களுக்கு தெரியும் நம்பர் 8 தான் வந்து இந்த 8 குறிக்குது. 8 அப்படின்னா சாப்பிட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ நவீன் 8 ஃப்ரூட் சாலட் இந்த மார்னிங். 8 அப்படின்றது தான் கரெக்டான வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனா ஹேஸ் அ லாங் ஹேர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த HAR ஹேர்னா ஒரு முயல் வகை அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ அது வராது. HAIR ஹேரை தலைமுடிய சொல்லுது. ஸோ மீனா ஹேஸ் அ லாங் ஹேர் அப்படின்றது இதுக்கு வரும். நெக்ஸ்ட் த சன் கிவ்ஸ் அஸ் ஹீட் அண்ட் லைட். சன் இங்கே வந்து ஹீட் அண்ட் லைட் எந்த சன் கொடுப்பாங்க, இந்த சூரியன் தான் கொடுப்பாங்க. ஸோ SUN சன் தான் இங்கே கரெக்டாக வரும். The sun gives us heat and light. நெக்ஸ்ட் மேரி வாஸ் டயர்ட் ஸோ ஷி வென்ட் டு பெட் ஏர்லி. ஸோ 2 ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த TWO2 எதை சொல்லுதுன்னா நம்பர் 2 தான் சொல்லுது. இங்கே வந்துட்டு நம்ம ஏதாவது 2 யூஸ் பண்ணோம்னா TO2 தான் யூஸ் பண்ணணும். ஸோ மேரி வாஸ் டயர்ட் ஸோ ஷி வென்ட் டு பெட் ஏர்லி. We can hear sounds of birds in the garden. ஹியர்னு 2 ஹியர் கொடுத்துருக்காங்க. HEAR ஹியர் அப்படின்னா கேட்குறதுன்னு அர்த்தம். ஸோ HERE ஹியர்னா இங்கே இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். ஸோ we can hear HEAR அப்படின்றத இந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டாக வரும். ஸோ we can hear sounds of birds in the garden. பேர்ட் சவுண்ட்ஸ் வந்து கார்டனில் கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா choose the correct word to complete the sentence கொடுத்துருக்காங்க. The teacher asked the boy to dash the answer on the dash side of the board. இது 2 கொடுத்துட்டு எங்கே வந்து எது ஆப்டாக இருக்குமோ அந்த வேர்டு அங்கே எழுதிடணும், அந்த மீனிங் தகுந்த மாதிரி. The teacher asked the boy to dash the answer அப்படின்னா write the answer, WRITE எழுதுறது, write the answer on the எந்த சைடு ரைட் சைடு, RIGHT ரைட் சைடு ஆஃப் த பிளாக் போர்டு அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் the gardener planted dash plants in 3 dash in the garden அப்படின்னா planted dash plantsனால் என்ன பிளான்ஸ், ரோஸ், ROSE ரோஸ், அந்த ரோஸ் பிளான்ஸ் பிளான் பண்ணாங்க. எத்தனை ரோஸ், 3 ரோஸ் அப்படின்னா ROWS ரோஸ். இந்த ROSE ரோஸ் அப்படின்னா அந்த ஃப்ளவர், ரோஸ் ஃப்ளவரை சொல்லுது. ROWS ரோஸ் எது சொல்லுது அப்படின்னா ரோவாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோ நீங்களுமே உட்காந்துருக்கும் போது நீங்கள் கிளாஸில் எப்படி உட்காருங்க, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ உட்காருவீங்களா, அந்த மாதிரி ரோவாக இருக்கிறது தான் ரோஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரம்யா போட்டு பியூட்டிஃபுல் டேஷ் பலூன் அண்ட் டேஷ் இட் அப்படியே ப்ளூ கொடுத்துருக்காங்க. ப்ளூனா BLUE ப்ளூ வந்துட்டு இட் டெல்ஸ் அபவுட் த கலர் ப்ளூ. ஸோ ப்ளூ பலூன் அண்ட் ப்ளூ இட் அப்படின்னா ஊதுறது ஆல்ரெடி பார்த்தல. ஸோ ப்ளூ இட் இங்கே வந்து
BLEW ப்ளூ வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மை grandmother told me a dash about a dog's dash. டேல் TALE டேல் அப்படின்னா ஒரு கதையை தான் டேல்னு சொல்லுவோம். ஸோ மை grandmother told me a tale TALE ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் about a dog's dashனா டாக்ஸ் டெய்ல் TAIL டாக் வாலை வந்துட்டு டெய்லு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கவிதா and her dash enjoy the dash light in the morningனா கவிதா and her son SON பையன் enjoy the dash light in the morning sunlight சூரிய வெளிச்சத்தை என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மை ஜர்னல் ரைட் எனி 3 sentences about each picture. ஒவ்வொரு பிக்சர் பற்றியும் எனி 3 sentences ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஜூ பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் அ ஜூ we can see animals here many animals are sitting together அப்படின்னு எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா there is a house there are many flowers there are many trees around the house அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கோம்னா this is an island there are 2 trees there is an umbrella அப்படின்னு எழுதியிருக்கோம். நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். ஏதாவது 3 சென்டென்ஸ் இந்த பிக்சர் பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம் அந்த பிக்சர் பற்றி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு 9th லெசனுக்கான ஆன்சர்ஸ் வந்து முடியுது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலுமே நம்ம சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற இதுக்கு முன்னாடி இருக்கிற லெசன்ஸ்க்கான வீடியோஸ் சம்மேட்டிவ் அசஸ்க்கான வீடியோ இது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எல்லாமே. ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் மறக்காமல் ரெகுலராக வரும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.